காண்பதும் உங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே எனக்கே உயிரானே பார்வை உன்னை அழைகிறது உள்ளம் உன்னை அழைக்கிறது அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ரொம்ப சேஃபா இருக்கேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எடுத்த ரொட்டீன் வீடியோ. ஆக்சுவலா இது வந்து ஹர்ஷிதாவோட லாஸ்ட் டே ஸ்கூல் போன வீடியோ இது. அப்ப எடுத்த வீடியோ. அத அப்படியே கன்டின்யூ பண்றேன். அதுக்கப்புறம் வர ரொட்டீன்லாம் நான் அப்படியே கன்டின்யூ பண்ணி போடுறேன். ஓகேவா? ஆ எப்பவுமே நம்மளுடைய ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களோட மனசுல கண்டிப்பா பதியும். அது நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 2, 3 வீடியோ வந்து நான் வந்து ரொட்டீன் போட்டிருந்தேன். அதில நான் வந்து பார்க்ல, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு, அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னது என்னன்னா, "ஐயோ! சிஸ்டர் நீங்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா போடுங்க. நீங்க போடுறது வந்து எங்களுக்கு வந்து பயங்கர மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. அதுவும் இந்த மாரி டைம்ல நாங்க வீட்ல சும்மா இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. நீங்க அதனால கண்டிப்பா ரொட்டீன் கன்டின்யூ பண்ணுங்கன்னு" சொன்னீங்க. ஸோ, கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து எப்பவும் போல ஒரு சாதாரண ஒரு வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எப்பவுமே. ரொம்ப ஹைஃபையான விஷயங்கள் எதுவுமே நம்ம வீடியோஸ்ல இருக்காது. ஸோ, அதுதான் உங்களுடைய மனசுல நிக்குதுன்னு சொல்லும்போது, நிஜமா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ, கண்டிப்பா நான் வந்து கன்டின்யூ பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு அப்படியே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கோல்டுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கோல்டுல ஹர்ஷிதாக்கு டிஃபன் கட்டிட்டேன். அது நார்மல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை காஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்டின்னா, நெய் இருக்கு இல்லையா? சுத்தமான நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கங்க. இதுல இது வந்து ஒரு 3 டேஸ் கன்டினியூவா ட்ரை பண்ணணும். ஓகேவா? இத வந்து லைட்டா மிதமான ஹீட்ல சுட வச்சுட்டு, ஏன்னா கிராம்பு போடும்போது கவனமா இருக்கணும். கிராம்பு வந்து வெடிக்கும். அத வந்து கொஞ்சம் அந்த நெய் ஹீட் ஆனோனே சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிருங்க. அந்த ஹீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எசன்ஸ் வந்து இறங்கும். கிராம்போட எசன்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா, நல்லா விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வெதுவெதுப்பா இருக்கிற டைம்ல நம்ம வந்து குடிச்சோம் அப்படின்னா, அந்த ட்ரை காஃப் நல்லாவே கேட்குது. இது வந்து ஹர்ஷிதாவுக்கு அந்த டைம்லலாம் பயங்கரமா இருந்தது. பாவம் புள்ள எக்ஸாம் டைம்ல ரொம்ப சிரமப்பட்டா. அ இது குடிச்சதுக்கப்புறம் நிஜமா சொல்றேங்க. இது 100% ஒர்க் அவுட் ஆவுது. உங்க குழந்தைங்களுக்கு இருந்தா, இது வீட்டு வைத்தியம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ மணி 6:10 ஆயிடுச்சு. ஹர்ஷிதாக்கு வந்து எப்பவுமே அவளே தல சீவிக்குவா. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் சீவி விடுறேன்டா, கொஞ்சம் சிக்கா இருக்கு" அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இங்க வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாக்கு வந்து அரபிக். இங்க வந்து அரபிக் வந்து நம்ம அதர் லாங்குவேஜ் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது இன்னைக்கு அரபிக்குன்றதுனால பயங்கர மூஞ்சி உம்முனே இருந்தா. 2வது கொஞ்ச நேரம் மொத நாள் வந்து விளையாட விடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடுவோமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எப்பவுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் அத அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கும் அப்ளை பண்றோம். என்ன அப்டின்னா, இப்போ குழந்தைங்க நம்ம ரூம்ல இருந்தோம் அப்டின்னா, அவங்க ஹால்ல இருந்தாங்கன்னா, நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டே இருக்கும். இல்ல நம்ம வந்து வந்து பார்ப்போம்.
என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்னு. ஸோ இந்த விதத்தில நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நம்ம பசங்கள கண்டிஷனா வளர்க்கணும். ஏனோ தானோன்னு நம்ம வளர்க்க மாட்டோம் தான். இருந்தாலும் அந்த ஒரு கண்டிப்புங்கிறது கண்டிப்பா வேணும். நம்ம நெனைக்கிறோம், இந்த எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து குழந்தைங்கள திட்டுறோம்ன்னு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த வயசுல வளையல அப்படின்னுவாங்க. வளையல அப்படின்னா, கண்டிப்பா அது பெரிய வயசுலயும் அதுங்க மேதாவியா தான் வளருங்க. அதனால குழந்தைங்க ஒரு மாரி அப்செட் ஆகுறாங்க. நம்ம வந்து திட்டக்கூடாது, பாவம் அப்படின்னு நெனைச்சு மட்டும் நீங்க இப்ப விட்டீங்க அப்படின்னா, அது அவங்க ரொம்ப லேசியா வளர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால இப்ப கண்டிச்சா தான் பிள்ளைங்களுக்கு இதா இருக்கும். நான் ஹர்ஷிதாட்ட இருந்து நான் சில சில விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அ என்ன அப்டின்னா, நான் வந்து அப்போ நான் மொத நாள் வந்து ரூம்ல இருந்தேன். அப்போ ஹர்ஷிதா மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. அப்ப நான் கேட்டேன், "அம்முடா என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஹர்ஷிதா ஏன் நீ மட்டும் தனியா இருக்க? இங்க வான்னு" சொன்னேன். அப்போ உடனே ஹர்ஷிதா வந்து என்ட்ட ஒரு விஷயம் சொன்னா. "அம்மா எத்தன கொஸ்டின் என்ன கேட்குறீங்கம்மா?" அப்படின்னு ஒரு மாரி அ ரொம்ப ஒரு மாரி அப்செட்டா கேட்டா. எனக்கு அது கேட்டது எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்றோமா? ரொம்ப அடிக்கடி கொஸ்டின் கேட்குறோமா? அவங்களோட நெனப்பு அதுதான். "எத்தன கொஸ்டின் என்ன கேட்குறீங்கம்மா?" அப்படின்னு என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டா. எனக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே கேட்கல. ஓகேவா? இத வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் அன்னைக்கு ஃபுல்லா அவள்ட்ட நான் எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு, ஓகே நம்ம தான் சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல நம்ம குழந்தைங்கள சேஞ்ச் பண்ணணுமா? அப்படின்னு நான் நெனச்சேன். சரிங்களா? இது நீங்களும் உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்கள அடிக்கடி கேட்கறதுனால, குழந்தைங்க என்னன்னா, ரொம்ப ஒரு மாரி எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க. இத நீங்க இப்ப விட்டீங்க அப்படின்னா, அது வளர ஆரம்பிச்சுரும். அதனால அது சொல்லுவாங்க இல்லையா? "முளையிலே கிள்ளி எறியறது நல்லது." அப்போ நான் ஹர்ஷிதாட்ட சொன்னேன், அம் பொறுமையா தான் உட்காந்து சொன்னேன். கத்தல, திட்டல, எதுவுமே சொல்லல. நார்மலா அவள எப்பவுமே கவனிக்கிறத கவனிச்சுட்டு, அப்போ உட்காந்து ஸ்கூல் போற முன்னாடி நான் வந்து உட்காந்துட்டு சொன்னேன், "அம்முடா நான் வந்து இனி அம்மா வந்து உன்ன வந்து நெறைய விஷயங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டேன்." அப்படின்னு. அப்போ உடனே அவளுக்கு வந்து புரியல. "ஏம்மா?" அப்படின்னு கேட்டா. அப்ப நான் சொன்னேன், "இல்ல நீ வந்து நீ தானே நேத்து சொன்ன. எத்தன கொஸ்டின் என்ன கேட்குறீங்கம்மா?" அப்படின்னு என்ன வந்து ரொம்ப இதா கேட்டா. அதனால நான் வந்து, "இனி நான் வந்து உன்ன ரொம்பலாம் கேள்வி கேட்கலடா. நீ உன்னோட விருப்பத்துக்கு நீ இருன்னு" சொன்னேன். அவ நிஜமா சொல்றேங்க. புள்ள வந்து அழுதுட்டா. அம்மா சாரிம்மா. நான் இனிமே வந்து கேட்கலம்மா. நான் இந்த மாரி சொன்னது தப்பும்மா" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஒரு சிலருக்கு போர் அடிக்கலாம். ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு சிலருக்கு உங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ போட்டு காமிங்க. ஓகேவா? அப்போ நான் உட்காந்து பொறுமையா நான் வந்து கேட்கிறேன். நான் இனிமே உன்ட்ட எதுவும் நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு நான் ரொம்ப கேஷுவலா சொன்னேன். அப்ப வந்துட்டு, "அம்மா ஏம்மா? என்னம்மா? நான் சாரிம்மா. நான் தெரியாம நேத்து கேட்டுட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லி சொன்னாளா. அப்ப நான் சொன்னேன், ஆ அழுதாளா. அப்ப நான் சொன்னேன், "ஓகே அழுகாத. இது வந்து அழுகுறதுக்கான விஷயங்கள் கிடையாதுடா. நீ வந்து புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு. அம்மா எதனால கேட்கிறேன் அப்படின்றத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் உன்ட்ட சொல்றேன்" அப்படின்ட்டு நான் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன். என்னன்னா, ஆம் கல்யாணம் ஆகி 1 மாசம், 2 மாசம் குழந்தை கன்சீவ் ஆகல அப்படின்னா, அது ஒரு மாதிரி ஓகே எப்படியும் ஆயிடும்னு நெனைப்போம். இதுவே 6 மாசம், 1 வருஷம் தள்ளி போகுறப்போ, எவ்ளோ கோயில்கள்ல நாங்க ஏறி இறங்கியிருப்போம். எவ்ளோ மாத்திரை மருந்து சாப்ட்டுருப்போம். எத்தன ஹாஸ்பிட்டல் நான் ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி இருந்தும் ஒரு குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அவளுக்கு தெரியும். நான் இந்த நெறைய விஷயங்கள் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா, நம்ம வீட்டு விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள வந்து குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான், அப்ப அவங்க அந்த புரிதல்ன்றதுக்கு வருவாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு வந்து ஆல்ரெடி அ ஒரு எக்டாபிக் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எக்டாபிக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை தரிக்கும் அப்படின்னு சொன்னோனயே, அப்படியே இடி விழுந்த மாரி ஆயிடுச்சு. அப்போ நான் வேண்டாத தெய்வம் எதுவுமே இல்ல. அப்ப அப்பா சொன்னது ஒரே விஷயம். அப்ப என்னன்னா, நான் பார்க்குற வீடியோஸு குழந்தைங்கள பார்த்தாவே நான் அழுகுவேன். எனக்கு இப்போதைக்கு குழந்தை கிடைக்காது. 5 வருஷம் ஆகும்னு நான் நெனச்சு ஃபீல் பண்ணேன் அம்மு. அப்போ ஆ கடவுளா பார்த்து, நீ எனக்கு வந்து தரிச்ச. அப்போ எனக்கு புடிச்சது, எனக்கு விரும்புனது எதையுமே சாப்பிடாம, உனக்கு என்னென்ன புடிக்குமோ, என்னென்ன இதா இருக்குமோன்ட்டு நெனச்சு நெனச்சு சாப்பிட்டு, உன்ன 10 மாசம் ஆ சேஃபா வந்து இது பண்ணேன்.
நார்மல் டெலிவரி கொஞ்ச நேரம் ஆனா கூட, இல்ல குழந்தைக்கு இதாகிடும் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஓகே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அ கண்டிப்பா போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. அப் அப்ப நான் வந்து அம்முக்கு நான் இது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிக் குடுத்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி உன்ன வந்து சேஃபா எடுத்தாங்க. இதுவரைக்கும் உன்ன வந்து ஈ எறும்பு கடிக்காம, அ ரொம்ப சேஃபா பார்த்துக்கிட்டேன். ஆனா, இப்ப நீ வந்து என்ன வந்து ரொம்ப சாதாரணமா நீ கேட்குற அம்மு. எனக்கு ரொம்ப மனசுலாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம பெத்தவங்க, நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்தாலும், நீயும் அதே மாரி தான் இருப்ப. உன்னோட குழந்தைக்கு மேல தான் உன்னோட கண்கள் எல்லாமே இருக்கும். அதனால பெத்தவங்கள என்னைக்கும் மனசு நோகுற மாரி நீ பேசக்கூடாது. ஏன்னா, அவங்க உன்ன 10 மாசம் சுமந்திருந்து பெத்து, இவ்ளோ தூரம் வளர்த்து, உன்ன ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க எதையுமே எதிர்பார்க்காம உனக்கு இவ்ளோ விஷயங்கள் பண்றாங்க. சரியா? அதனால நீ அம்மா, அப்பாவ ஒருபோதும், ஒரு காலமும் நீ வந்து அ மனசு நோகுற மாரி நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து புரிய வச்சேன். அப்ப அந்த டைம்ல அவங்க அப்பா வந்துட்டாங்க. அ அப்போ வந்து "சரிடா அம்மு அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சு நடந்துக்கோ" அப்படின்னு மட்டும் எக்ஸாம் நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவங்க அப்பா போயிட்டாங்க. அம் நான் எதுக்கு இவ்ளோ விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, அம் நம்மளுடைய இந்தியன் பேரண்ட் எப்படின்னா, ரொம்ப கேரிங் பண்ணுவோம். அம் ரொம்ப குழந்தைங்கள வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் வளர்க்குறோம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்கள வந்து நம்ம கேட்டோம்னா, ஒரு மாரி சலுப்பு வந்துருது. 2 டைம் கால் பண்ணா வரேன்மா அப்படிம்பாங்க. எனக்கு தெரியாதா? உங்க வேலைய பாருங்க. அப்படிலாம் சொல்லும்போது, அ மேபி நம்மளும் அதே அந்த இடத்துலருந்து வர்றப்போ, இப்பதான் அதனுடைய வலி வந்து கண்டிப்பா தெரியுது. அப்போ நம்ம அம்மா, அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க. அப்படிலாம் நெனச்சு இப்ப ஃபீல் ஆகுது. என்னோட குழந்தை வந்து ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது. அப்போ இந்த குழந்தைகிட்ட நான் ஒவ்வொரு விஷயமும் எடுத்து புரிய வச்சு சொல்லிக் குடுத்தேன். "அம்முடா நீ இந்த மாரி அம்மாவ, அப்பாவையும் ஒருபோதும் இது பண்ணக்கூடாது. நீ நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க தான் கோயிலு, தெய்வம் எல்லாமே உனக்கு. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம், உன்னோட வீட்டுக்கார் மட்டும் தான் உனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, ஓகேடா நல்லா எக்ஸாம் எழுதுன்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டேன். அப்புறம் அவ அழுததே எனக்கு ஒரு மாரி மனசு இதா இருந்தது. அப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். "அழுவாதடா சாமி, நீ புரிஞ்சுக்கோடா தங்கம்" அப்படின்னு சொன்னேன். "ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம எப்பவும் போல உள்ள ரொட்டீன் தான். எந்த எந்த கடையில எந்த ஆஃபர் இருக்கு, என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அந்த புக்க எடுத்துட்டு வருவோம். இந்த மாரி நெறைய பேரு இந்த புக்க பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நானும் என்னோட 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. எந்த கடையில என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறதுன்னு. ஆனா, நான் சத்தியமா சொல்றேங்க, வாங்க மாட்டேன். என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்ற மாரி ஒரு காலையிலேயே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி ஒரு ஹேபிட். என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது, இதுல ரெகுலரா வாங்குவோமா அப்படின்னா, கண்டிப்பா 100% கிடையாது. இந்த புக்ல உள்ள விஷயங்கள் எதையுமே நாங்க வாங்க மாட்டோம். என்ன வாங்குவோம்னா, தக்காளி 1 கிராம் போட்டிருக்கா, ஐயோ! அப்ப அந்த கடையில வாங்கணும். தக்காளிக்காக அந்த ஒரு கடைக்கு போவோம். அப்புறம் வெங்காயம் 1 கிராமுக்கு போட்டிருக்காங்களா, இப்படிதான் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் வாங்குவோம். ஆனா, ஆஃபர்ங்கிற பேர்ல தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நெனைப்போம். ஆனா, அங்க போய் 10 பொருளு தேவையில்லாம நம்ம கிச்சன ரொப்புற மாரி இருக்கும். அதனால அந்த மாரி தப்பு என்னைக்குமே பண்ணாதீங்க. என்ன பொருள் தேவையோ அத மட்டும் வாங்கி பழகிக்கோங்க. அப்புறம் நம்ம எப்பவும் போல டீ போட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டா? இல்ல, இல்ல நீங்க சொன்னது தப்பு அனிதா. இல்ல கரெக்ட்டு. இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். சரியா? அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோல வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அ பெண்கள்னா பொறுத்து போகணுமா? கல்யாணம் பண்ணி குடுக்குற வீட்ல அப்படிலாம் சொல்லி இது பண்ணியிருப்பேன். அதுல வந்துட்டு எனக்கு ஒரு 2, 3 கமெண்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து அபுதாபிலருந்து என்னோட ஃப்ரெண்டு சசி இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அம் இது சொன்னாங்க. கால் பண்ணி பேசினாங்க. "வனிதா என் மனசுல உள்ள பாரமே இறங்குன மாரி இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே. 100% கரெக்ட் வனிதா நீங்க சொன்ன விஷயங்கள்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அ அப்ப சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்ம தான் நெனைப்போம். என்னன்னா, கல்யாணம் பண்ணி குடுக்குறப்போ, மாமியார் இல்ல, அம்மா.
மருமக இல்ல, என்னோட மகள் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. நம்ம இந்த பைத்தியக்காரத்தனமா நெறைய விஷயங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது, ஆஹா! ஓஹோ! இப்படிதான்டா உலகம், இதுதான்டா நம்ம உலகம் அப்படின்னு நெனைச்சுட்டு உள்ள வருவோம். ஒரு காலமும் இது வந்து நான் பொதுவான கருத்து தான் சொல்றேன். யாரையும் பர்ட்டிகுலரா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. சரிங்களா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இத என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு நெனைக்காதீங்க. சரியா? இது வந்து பொதுவான கருத்து தான். என்னோட வீடியோஸ்ல நான் நெறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன நெனைப்போம்னா, மாமியார அம்மாவா நெனைக்கிறேன். அப்படிதான் நம்ம வந்து வருவோம். அந்த மாரி ஒரு காலமும் நெனைக்காதீங்க. மாமியார் ஒருபோதும் அம்மாவாக முடியாது. அதே மாரி மருமகளும் ஒரு காலமும் மகளாக மாற முடியாது. நமக்குன்னு அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பாருங்க போதும். அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்றேன். ஏன்னா, மாமியார்னா மாமியாரோட குணம் இருக்கும். அம்மான்னா அம்மா குணம் இருக்கும். நம்ம போய் எல்லாத்தையும் மாத்தணும்னு நெனைச்சோம் அப்டின்னா, நம்மள விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாரிலாம் நெனைக்காதீங்க. தன்னோட குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லிக் குடுங்க. நீ போன அப்டின்னா, அவங்க மாமியார். நீ புதுசா ஒரு இடத்துக்கு போற அப்டின்னா, உன்ன அக்செப்ட் பண்றது கஷ்டம். சரிங்களா? நான் எல்லா மாமியாரையும் குறிப்பிடலங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து தன்னோட மகளாவே ஏத்திருப்பாங்க. அத நான் வந்து குறிப்பிடல. ஆனா, பொதுவான விஷயங்கள் வந்து அது இயற்கை தான். ஏன்னா, எப்படி தன்னோட வீட்டுக்கு வந்து இன்னொருத்தவங்க ஒரு பொருள் வந்து அதிக அ எ ஏத்துக்க முடியாதோ, அதே மாரி தான் மருமகளும், மாமியாரையும். ஓகேவா? அதனால நீங்க தப்பா கணக்கு போட்டு, நம்ம வந்து மகளா போறோம். அவங்க நமக்கு அம்மாவா இருக்காங்க. அதனால இப்படிலாம் மாத்தணும். இந்த வீட்ட இப்படி செய்யணும். இவங்கள மாத்தணும். அப்படின்னு யாரையும் மாத்தணும்னு நெனைக்காதீங்க. சரிங்களா? நீங்க அங்க வாழப் போறீங்க. அப்படின்னு நெனைச்சுட்டு நீங்க போய் உங்களோட லைஃப்ப பாருங்க. அவ்வளோதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய விஷயங்களுக்கு ஏமாந்து போயி, ஏமாற்றத்துல போய் நிப்போம். அப்போ அதிகமா அடி வாங்குறது மருமகள்கள் மட்டும் தான். சரியா? அதனால நீங்க அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க போங்க. அவங்க மாமியாரு, அத்தை அப்படின்னு நெனைச்சுட்டு நீங்க வாழுங்க. ஓகேவா? ஒவ்வொரு உறவுக்குமே ஒவ்வொரு அழுத்தங்கள் இருக்கும். இப்ப மாமியார் அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு அழுத்தம் இருக்கும். மருமக அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். நம்ம போயி எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்னு நெனைச்சுட்டு, நம்ம வந்து குட்டையில ஊறுன மட்டை மாரி நெனைச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, ஏமாந்து போயிருவீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா? அதனால அவங்கவங்களுக்கான கேரக்டர் இருக்கும். நீங்க அத போயி என்னைக்கும் நம்ம தான் டாமினேட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. மருமகளாகிய எல்லாரையும் சொல்றேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "கோபம் அதிகமா வருது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு. என்ன பண்ணுவோம்? நம்மளால முடிஞ்சத கத்துவோம். இதுதான் நம்ம வீட்ல செய்ற வேல. ஏன்னா நமக்கு நமக்கு வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம வீட்லயே இருக்கிறதுனால, முன்னாடிலாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னான்னே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? வீட்ல உள்ளவங்கள்ட்ட நம்ம எதையாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க சின்னதா பண்ணா கூட நமக்கு வந்து பெருசா கோவம் வரும். எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. நம்மளே எல்லா வேலைகளும் செய்றப்போ, கண்டிப்பா அந்த இடத்துல கோபம் இருக்கும் தான். இல்லைன்னு சொல்லல. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ல வரேன்னா, கோபத்துல வார்த்தைகள விட்றாதீங்க. எப்பயா இருந்தாலும் சரி. கோபத்துல மட்டும் வார்த்தைகள விட்றாதீங்க. ஏன்னா, கோபத்துலருந்து வர வார்த்தைக்கு அர்த்தம் அதிகமா இருக்கும். அந்த வார்த்தை உதிர்ந்துருச்சு அப்படின்னா, அள்றது கஷ்டம். அதனால கொஞ்சம் அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா, அடக்கிக்காதீங்க. அத ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்த கட்டம் நகர்ந்து போங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்றேன். நீங்க எப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நான் அப்படிதாங்க போறது. நம்ம வந்து போயி நாய் வால என்னைக்கும் நிமித்த முடியாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நாம போய் தான் நம்ம தான் அந்த ஒரு விஷயத்த வந்து அ தெளிவுபடுத்தணும். நான் ஆனா நெறைய விஷயங்களுக்கு பாடம் கத்துக்கிட்டேங்க. இந்த ஒரு 2, 3 வருஷத்துல ரொம்ப பாடம் கத்துக்கிட்டேன். ஏன்னா, நம்ம நெனைக்கிறோம், ஓகே அவங்கள சேஞ்ச் பண்ணிறலாம், இவங்கள இப்படி பண்ணிறலாம், இவங்கள மாத்தலாம். கண்டிப்பா அவங்கள மாத்தணும்னு நெனைக்கக்கூடாது. நம்ம மாறிக்கணும். உங்களுக்கு ஒத்து வரலையா? உங்கள பிடிக்கலையா? உங்கள இக்னோர் பண்றாங்களா? நீங்க விலகிக்கோங்க. என்னோட இது அதுதான். என்னோட வாதமும் அதுதான். நம்மள பிடிக்கலன்னு அவங்க முகம் அப்படி சுளிக்கிற மாரி இருந்துருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல போய் நிக்க மாட்டேன். நான் விலகிக்குவேன். ஏன்னா, நம்ம போய் அவங்கள நமக்கே தெரியும். அவங்க நம்மள பார்க்கல, அவங்கள நம்மள விலக்குறாங்க, நம்மள இக்னோர் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தும், நம்ம போய் போய் வழியக்கா நின்னு பேசி, நம்ம வந்து
பின்னாடி வலிக்கும் தான். ஆனாலும் முன்னாடி வந்து சிரிச்சுட்டே அந்த வலி தேவையே கிடையாது. அதனால நம்ம வேணாம். இக்னோர் பண்ணிட்டு நம்ம லைஃப்ப நம்ம பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னாங்க, கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோபத்துக்கு வந்து ஆயுசு வந்து கம்மி. அந்த கோபம் அந்த ஒரு 2 நிமிஷம் தான் கோவமா இருப்போம். அதனால ஆயுசு கம்மி. இதுவே அந்த கோபத்தால வார்த்தைகள் வருது பாருங்க, அந்த உதிர்ந்த வார்த்தைகள் வந்து அதுக்கு தாங்க ஆயுசு கூட. அதனால யாருகிட்டயுமே பார்த்து நிதானமா பேச கத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம லைஃப்க்கு வருவோம். ஆம், ஹர்ஷிதா ஸ்கூல் போயிட்டா. அவந்திகாவ இந்த மந்த்லேருந்து நான் ஸ்கூல் நிறுத்திட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ஸ்கூல் போகணுன்ட்டு நான் வந்து நிறுத்திட்டேன். அப்படியே காலையில அப்படியே போயிடுச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இந்த டாப் வந்து குர்த்தி வந்து நான் ஸ்டிச் பண்ணது. இது வந்து மீஷோல வாங்கியிருந்தேன். மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு வாங்கியிருந்தேன். 218 தான் வந்துச்சு. சில நேரம் மீஷோல நல்லாருக்கும். இது கொஞ்சம் எனக்கு ஒரு மாரி இருந்ததுனால, சரி போ சிம்பிளா வீட்டுக்கு போடுறதுக்கு குர்த்தி தச்சுக்கலாம் அப்படின்ட்டு தச்சுட்டேன். அப்புறம் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீளமா வளருது. ஆனா, அந்த அடர்த்தி இல்லையா? சரி பார்த்தேன். ஹோ நம்ம வந்து பார்லர்லாம் போய் வெட்டணும்னு அவசியம் இல்ல. வீட்ல இருந்தே வெட்டிருவோம் அப்படின்ட்டு, வீட்ல வெட்டிர்லாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ண போறேன். இது வந்து நானுமே இன்ஸ்டால பார்த்து தான் இத எப்படி கட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். இது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றத பார்த்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோலயே அப்படியே லாஸ்ட்டா எண்டுல சொல்றேன் பாருங்க. ஏன்னா, நமக்கு வந்து முடி அடர்த்தியா இருக்கணும்னு ஆசை. ஆனா ஒல்லியா வளரும். கடுப்பா இருக்கும் பாருங்க. என்னதான் சாப்பிட்டாலும் அந்த ஹேர் இதா தான் இருக்கும். நமக்கு என்ன பண்றது? நமக்கு இருக்கிறது தானே வரும் அப்படின்னு நினைச்சுட்டு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இங்க உள்ள சூழ்நிலைய கேட்டிருந்தீங்க. நீங்க சேஃபா இருக்கீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல கேட்டதுக்கான பதில் எல்லாத்தையும் சொல்லிர்றேன். அம் சேஃபா தாங்க இருக்கிறோம். எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து வெளியிலலாம் போக தேவையில்ல. நமக்கு வேணுங்கிற விஷயங்கள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சேஃப் தான். பட் ஆனா, அ நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு அது தேவையில்லாத விஷயம் மாரி நமக்கு தோன்ற மாரி நம்மளே நெனச்சுக்கிட்டு, நம்ம லைஃப் அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டே தான் இருக்கோம். பயம் இருக்கா அப்படின்னா, அது இல்லாம எப்படிங்க? அதெல்லாம் நம்மளுக்கு கூட பொறந்தது. அ ஊருக்கும் வர முடியல. ஊருக்கு வந்துரலான்னு ஒரு மனசு தோணுது. ஆனா, அ ஜாக்குக்கு வர முடியாது. வந்தாங்கன்னா, அம்மா, தாயே தெருவோடுல பிச்சை எடுக்கிற மாரி ஆயிரும். ஏன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இதாயிடுச்சு. நம்ம இங்கேருந்து இந்தியா வந்துட்டோம் அப்படின்னா, வேலை கண்டிப்பா ஷ்யூரிட்டி தரமாட்டாங்க. அதனால போனா எல்லாரும் குடும்பமா தானே இருக்கிறோம். போனா ஒரேடியா போயிரலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். என்னன்னா, போனா இந்தியாவுக்கு எல்லாரும் 4 பேரும் ஒண்ணா போவோம். இல்லையா நம்ம இங்கேயே இருப்போம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர்லாம் இருந்து பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் அது சாத்தியம் இருக்காது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பழகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி 2020லயே கோவிட் வந்திருக்குல்ல. அதனால அத அதனால நம்ம வந்து அப்படியே நெறைய பேரு அத கத்துக்கிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கூல் வந்து 23 ஆரம்பிக்குது. ஆனா, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வந்து 2 வாரத்துக்கு போகும்ன்னு சொல்லியிருக்காங்க. அ இதுவுமே கோவிட்ல நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். வீட்ல உட்காந்து கத்துக்கிட்ட லேர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால அப்படியே போகுதுங்க லைஃபு. ஆ ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்ற மைண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. என்ன பண்றது? ஓகே. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 2ஆ பிரிச்சுட்டு, இது வந்து கட்டுக்கு. ஓகே. இப்படி 2ஆ போட்டு, இந்த நம்மளுடைய கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு பேண்ட் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு பகுதிக்கிட்ட ஒரு பேண்டு. அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த அதுக்கு கீழ வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தது. சரி முடி எப்படியும் வளரத்தான் போகுது. எதுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டு, அப்படின்ட்டு பார்த்தேன். எட்றா கத்திரிக்கோலான்ட்டு ஒரே கட்டு. கட் பண்ணிட்டேன். நம்ம வந்து கட் பண்ணிட்டு, சும்மா லைட்டா இப்டி 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 லைட்டா அப்டியே குறிச்சு விடுற மாரி கட் பண்ணி விட்டேன். எப்படி வந்திருக்குன்றது தெரியல. பாருங்களேன் நீங்களே. நீங்க நெனைக்கலாம், "ஏம்மா இதுக்கு ஒரு 50 கிராம் தானே வரப்போது. போய் வெளியில போய் கட் பண்ணா என்னம்மா?" அப்படின்னு நெனைப்பீங்க. நமக்கு இந்த ஒரு கத்திரிக்கோல் எடுத்தா கட் பண்ணா முடிஞ்சு போச்சு. நம்ம எங்கேயாவது ஒரு வேலைக்கு போணும். அ இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் மைண்டெல்லாம் இப்படிதான் தோணுமா என்னன்னு தெர்ல. அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னத்துக்கு நம்ம போயி பார்லர் போயிட்டு,
அப்படி தோணுது நமக்கு. இப்படிதான் இப்படி வந்திருக்கு. நிஜமா இது ஒர்க் அவுட்டா அப்படின்னா, ஒரு 80% எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம வந்து இன்னும் டீப்பா வீன் மாரி போகணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வேற ஸ்டெப் இருக்கு. இது வந்து யூ கட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமா எனக்கு ஒர்க் அவுட்டா தான் இருக்கு. நல்லாருக்கு. ஏன்னா, ரொம்ப வால் மாரி வளர்ந்துகிட்டே போறது நல்லா இல்ல. இது கொஞ்சம் ஷார்ட்டா போட்டோம்னா நல்லா இருக்குன்றதுக்காக இது கட் பண்ணேன். உங்களுக்கும் இது மாரி கட் பண்ணா நீங்களும் அழகா கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆம். வீட்லயே தச்சுக்கிறது, வீட்லயே ஹேர் கட் பண்ணிக்கிறது. நம்ம லைஃப்ப பாருங்க எப்படியோ போகுது. என்ன பண்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடயே முடிச்சுக்கிறேன்னு நெனைக்கிறேன். அடுத்த ரொட்டீன்ல உங்கள வந்து இன்னொரு மெசேஜோட பார்க்குறேன். வேற ஏதாவது மெசேஜ் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி போகுதுன்றதையும் அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சேஃபா இருங்க. எங்க போனாலும் ஃபேமிலியா ஒண்ணா போங்க. தனியா போகாதீங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.